அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது ஆனி 22 ஆங்கிலம் ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை ஏகாதசி திதி இன்றிரவு 8:15 மணி அளவு வரை. அதன் பிறகு துவாதசி திதி. விசாக நட்சத்திரம், சாத்தியம் நாம யோகம், வனிசை நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைய விசேஷம். இன்றைக்கு சயன ஏகாதசி, விஷ்ணு சயன ஏகாதசி. ஏகாதசி ஒரு மாதத்தில் 2 முறை வருகிறது. ஒரு ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 24 ஏகாதசிகள் வரும். ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விதமான சிறப்பு வாய்ந்தது, ஒவ்வொன்றும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு ஏகாதசி விரதமும் ஒவ்வொரு விதமான விசேஷ பலன்களை நமக்கு தரவல்லதாக இருக்கின்றது. மிக விசேஷமாக முக்கோடி ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசின்றது நம்ம எல்லோருக்கும் பிரபல்யமானது, பிரசித்தியானது. பெரும்பாலானவர்கள் உறங்காமல் கண் விழிக்கிறது, உண்ணாமல் உபவாசம் இருக்கிறது, விரதம் இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிப்போம். ராப்பத்து பகல் 10 உற்சவம் சொல்லிட்டு அந்த மாதமே, அந்த மார்கழி மாதமே மிக விசேஷமான விழா, திருவிழா மாதமாக இருக்கும். அதுபோல் ஒரு ஏகாதசி பீம ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இருக்கிறது. உத்தான ஏகாதசி, கைசிக ஏகாதசி இப்படின்னு சொல்லி ஏகாதசிகள் ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது குறிப்பிட்ட ஒரு சிறப்பை பெறுகிறது. அதுபோல் இப்போ ஆனி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சாந்திரமான அடிப்படையில் ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி சயன ஏகாதசி. சயனம்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடத்தை அயன சயனஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சயனம்னா சயனம் கொள்வது, உறங்குவது அப்படின்றது அர்த்தம். பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் ரங்கநாதர் சயன கோலத்தில் இருக்கார் இல்லையா, அப்படி அவர் சயனத்திற்கு, அதாவது நித்திரைக்கு போகக்கூடிய ஏகாதசி அப்படின்றது அர்த்தம். அதாவது நம்முடைய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவர்களுடைய ஒரு நாளாக இருக்கும். உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லிட்டு பகல் பொழுது இரவு பொழுதுன்னு அதை பிரித்திருக்காங்க. இதில் இந்த ஆனி மாதம்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தினுடைய பூர்த்தி நிறைவு மாதமாக இருக்கிறது. ஆடி மாதம் தட்சிணாயணத்தினுடைய தொடக்கமாக இருக்கும். அப்போ மாலை பொழுது தொடங்குகின்றது, இரவு பொழுது தொடங்குகின்றது. பெருமாள் சயனம் கொள்ள போகிறார். அப்போ பெருமாளே போய் தூங்கி விடுவாரா அப்படின்னு கேட்டால், அவர் அவதாரங்கள்லாம் எடுத்து ராமனாக இருந்து கிருஷ்ணராக இருந்து இப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு நமக்கு எப்படி அறிவுறுத்தினாரோ, அதுபோல் இன்னென்ன காலத்தில் இதை எதை செய்யணும்னு சொல்லி நமக்கு செய்து காட்டார். அப்போ மாலை பொழுது இரவு பொழுது விட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம உறங்க போக வேண்டும் அப்படின்றது அர்த்தம். அப்போ தான் மறுநாளைக்கான சக்தியானது நம்முடைய உடலுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அப்போது அந்த மாலை நேரம், இரவு நேரத்தில் பெரும்பாலும் தாமதமாக உறங்குவது, அதனால தான் நமக்கு நோய் நொடிகளுடைய தாக்கம் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனால் சரியான நேரத்தில் உறங்குவது, அதுதான் உடலுக்கு சக்தி தரக்கூடியது, உடல் தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடியது, சீரமைத்து கொள்ளக்கூடியது, நோய்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை பெறக்கூடியதுன்னு பலவிதமான சக்தி இருக்கிறது. இதுவும் ரொம்ப முக்கியம் சொல்லி அந்த உறக்கத்திற்கு ஒரு ஸ்தானத்தையே ஜோதிட சாஸ்திரத்தில் வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதை செய்ய வேண்டும் என்று பெருமாள் நமக்கு செய்து காட்டுகிறார். அப்போது அவர் உறங்கி விடுவாரா அப்படின்னு கேட்டால் சயனத்தில் இருப்பார். அவர் யோகத்தில் இருப்பார், யோக நித்திரையில் இருப்பார். அது எப்படின்னு கேட்கும்போது, ஒரு குழந்தையே பிரசவித்த தாய் அந்த பெருமாளுக்கு, அந்த இறைவனுக்கு சமமானவள். நமக்கு இறைவன் தான் தாய். அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய அருகாமையில் பிறந்த குழந்தை படுத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி விட்டு குழந்தைய பக்கத்தில் போட்டுட்ருப்பாள். அப்போ அந்த தாய் உறங்க செய்வா. ஆனால் அந்த உறக்கத்திலையும் கூட ஒரு விழிப்புணர்வு இருக்கும், ஒரு கான்சியஸ் இருக்கும். அந்த குழந்தைக்கு சிறியதாக ஒரு அசைவு ஏற்பட்டாலும் உடனே தாயார் அந்த குழந்தையை பார்ப்பதற்கு தயாராக இருப்பாள். குழந்தை அழுதாலோ, பசி எடுத்தாலோ, இயற்கை உபாதைகள் சிறுநீர் கழித்தாலோ உடனே தாய்க்கு தெரிந்து விடும். ஆனால் உறங்கி கொண்டு தான் இருப்பாள். அப்படி நமக்கு தாய் இறைவனை போல இருக்கிறா, அந்த தாயை போல இறைவன் இருப்பார். அவர் யோகத்தில் இருந்தாலும் கூட, சயனத்தில் இருந்தாலும் கூட நம்மை காக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய காக்கும் கடவுளாக இருக்கின்றார். அவர் நம்மை கவனித்து கொண்டு தான் இருப்பார், நம்மை பார்த்து கொண்டு தான் இருப்பார், நமக்கு அபயத்தை தந்து கொண்டு தான் இருப்பார். அப்படிப்பட்ட இந்த சயன ஏகாதசி இந்த நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணு வழிபடணும். ஏகாதசி விரத பலன் நமக்கு கிடைக்கும். இதில் ஜோதிட ரீதியாக சொல்லணும்னு சொன்னால், யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் 12ஆம் இடம் அதிகமான தோஷத்திற்கு உட்பட்டிருக்கிறதோ, சுக்கிரன் பலமிழந்து காணப்படுகிறாரோ,
அவர்களுக்கு இந்த உறக்கத்தில் பிரச்சனை இருக்கும். நிம்மதியாக நல்ல உறக்கம் அவர்களுக்கு வராது. அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளில் பெருமாளை வேண்டிக் கொள்ளலாம். நல்ல எனக்கு நிம்மதியான தூக்கம் உறக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளலாம். பொதுவாக நோயெல்லாம் தீரணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருந்து இறைவனுடைய மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவோம். அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம். ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுனத்திலே சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இது இன்றைய நவகிரக நிலை. துலா ராசியிலே சஞ்சரிக்கின்ற சந்திரன் இன்று மாலை 4 மணி அளவிலே விருச்சிகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. இன்றைக்கு பிறரோடு நீங்கள் சேர்ந்து பணியாற்றும் போது, படிக்கும்போது, பிறரிடத்தில் ஒரு புதிய விஷயத்தை பற்றி பேசும்போது அது ரொம்ப அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு பிறருடைய உதவி கிடைக்கக்கூடிய, அறிவுரை வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது. பண உதவி வேண்டுமா? இன்றைக்கு யாரிடத்தில் பழகுகிறீர்களோ, யாரிடத்தில் கேட்கலான்னு நினைக்கிறீர்களோ, யாருக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருந்து மனமும் இருக்கிறதோ அவர்களிடத்தில் கேட்கலாம். வேலை இல்லை, வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? சுயதொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக பொருள் உதவி தேவை. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பிற இடத்துல உதவி கேட்கலாம். திருமண விஷயங்கள், மகன் இருக்கான், மகள் இருக்கா, ரொம்ப காலமாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எதுவும் அமைந்த பாடு இல்லை, அப்போ உறவினர்களிடத்தில், நண்பர்களிடத்தில் நீங்கள் சொல்லலாம், இது போல் பார்த்துட்ருக்கேன், ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியான உதவிகளை கேட்பதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. இன்று மாலை 4 மணி அளவு வரைக்கும், அது வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான காலம். அதன் பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது. 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வரார். 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்திற்கு வரார். அப்போ கொஞ்சம் சுகமானது குறையும். அப்போ மாலை நேரத்தில் வேலை அதிகமாக இருக்கிறது, பயணம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளணும். மாலை நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் இறை வழிபாடு செய்வதற்கு கூட பிளான் பண்ணலாம். ஏகாதசி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இன்றைக்கு விடுப்பு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை. தாராளமாக குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து மாலை நேரத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சந்திராஷ்டம பாதிப்பு எதுவும் இருக்காது. அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை பெறுகிறீர்கள். அதனால் நிதானம், கவனம் கட்டாயம் உங்களுக்கு தேவை. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறை வழிபாடும் நல்ல எண்ணங்களும் துணையாக இருக்கும். கிருத்திகா நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும், தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்யணும். புதியதை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் இன்றைக்கு ப்ராக்டிஸ் செய்யக்கூடாது. இப்படியாக நீங்கள் திட்டமிட்டால் நற்பலன் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாளில் போட்டிகள் இருந்தாலும் கூட உங்களால் வெற்றி பெற முடியும். பல காலமாக போராடிய விஷயங்கள் அனுகூலமாக கைவந்து சேரும். பொதுவாக ரிஷபத்துக்கு நம்ம அதிகமான நற்பலன்களை தான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா ஆண்டுகோள்கள் சாதகமாக இருக்கிறது. லாபத்தில் சனி, தனத்தில் குரு, அதுபோல் ராகு கேதுடைய சஞ்சாரமும் கூட உங்களுடைய ராசிக்கு கேந்திர பாவங்களில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நற்பலனையே பெரும்பாலும் சொல்லுவோம். இந்த ஆண்டுக்கோளோட மாதக்கோள் தினகதியில் இருக்கக்கூடிய சந்திரன் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். உங்களுடைய சுயஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுக்தி ஒத்துழைத்தால் இந்த சொல்லக்கூடிய நற்பலன்களை முழுமையாக நீங்கள் பெறலாம். தசாபுக்தி மத்தியமமாக இருக்கிறது, சாதகமாகவும் இல்லை பாதகமாகவும் இல்லைன்னு சொன்னால் ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். தசாபுக்தி சாதகமே இல்லைன்னு சொன்னால் தான் பலன்கள் இங்கே நன்றாக சொன்னாலும் கூட பெரியதாக உங்களுக்கு அது பலன் தரக்கூடிய நிலையில் தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்லாம் கட்டாயம் அந்த தசைக்கு உண்டான வழிபாட்டை செய்தால் போதுமானது. நற்பலன்களை முழுமையாக அடையலாம். இன்றைய நாள் அதியோகமான அற்புதமான மிக விசேஷமான நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும்போது முழு பலனையும் இன்றைக்கு பெறலாம். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது. ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய நாளில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம். அதில் பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை மற்றும் துணிவின் மூலமாக நற்பலன்களை பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாளில் கல்வி சம்பந்தமான அனுகூலம் பெறுவதற்கு மிகச்சிறந்த யோக பலன் இருக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்குகள்லாம் நடந்து கொண்டிருந்தால் அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கு உடல் உபாதை இருந்தால் அதற்கான பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம். உடல் உபாதை இருக்கிறது ஒருவருக்கு அப்படின்னு சொன்னால்
எந்த நாளில் மருத்துவரை பார்க்கலாம், என்றைக்கு வைத்தியத்தை தொடங்கலாம், அந்த மருந்தை உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நலிந்தோர்க்கில்லை நாளும் கிழமையும்னு சொல்லியிருக்கு. எமர்ஜென்சினா எதுவுமே பார்க்க வேண்டாம், நம்ம உடனடியாக போயிட்டு நம்ம மருத்துவரை பார்க்குறது, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது வந்து மிக சரியான ஒரு தீர்வாக இருக்கும். ஆனால் பொதுவாக நமக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அப்போ வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படியாக இன்றைக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடல் உபாதைகள் சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்தால் பரிசோதனை செய்து எது நமக்கு இல்லை நல்லா இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அனுகூல பலன் இருக்கிறது. கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் அல்லது அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குடும்ப நபர்களுடைய துணையோ அல்லது பண வரவோ இரண்டுமே கூட கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் ஆரோக்கியத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய உணவு பழக்கம், உடற்பயிற்சி போன்ற விஷயம்லாம் இருக்கான்றதை இன்றைய நாளில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. கடகராசி என்பர்களே, இந்த நாள் யோக பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் துலா ராசியிலையும் விருச்சிக ராசியிலையும் சஞ்சரிப்பார். துலா ராசியில் சஞ்சரிக்கும் போது அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது. சுக்கிரனுடைய வீட்டில் அவர் இருக்கார். சுபர்களுடைய தொடர்பு அவருக்கு ஏற்படுகின்றது. அதனால் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயம் அனுகூலமாக இருக்கிறது. வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, ஆபரணங்கள் செய்வதற்காக கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். ஆடைகள் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். அழகுபடுத்தி கொள்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. சந்திரன் 5ஆம் இடத்திற்கு வரும்போது நீச்ச பலத்தை அடைந்து விடுகின்றார். அப்படி அடையும் போது வீடு கொடுத்த செவ்வாய் 2ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார். ஏதாவது ஒரு சிக்கல், ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா தீர்வு சொல்லக்கூடியவர்கள் குடும்ப நபர்களாக இருப்பார்கள். மிக சிறப்பாக, மிக சரியாக உங்களுடைய தாத்தா பாட்டி கூட இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க தான் இன்றைய நாள் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அவங்க சொல்லக்கூடியதை நீங்கள் அப்படியே வந்து கேட்கலாம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்ல பலன் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியோர்கள் சொல்படி கேட்டு நடக்கும்போது நற்பலனை அடையலாம். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகின்றது. இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகளை வந்து சரி செய்யலாம், பிரச்சனைகளை போக்கலாம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், கவலைகள், தீய எண்ணங்கள் இருந்து அதெல்லாம் போவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இன்றைய நாள் ஏதோ ஒரு பரிசு பொருள் கிடைக்கக்கூடிய யோகம் கூட இருக்கிறது. இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது வந்து பணி நிரந்தரம் என்ற உத்தரவு வரலாம், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கலாம். இப்படியான பலன்லாம் இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாள். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன், அவருடைய வாரம். நீங்கள் பலமாக காணப்படுவீர்கள். சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சுய ஜாதகப்படி சூரிய திசை நடந்து அந்த திசை வந்து யோகாதிபதியாக இருந்து நடத்தக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பயன்படுத்திக்கணும். பெரும்பாலானவர்கள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலும் முழுக்க முழுக்க ஓய்வுக்காகத்தான். வெளியில் போய் சுற்றிட்டு வரணும், சுவையாக சாப்பிட்ணும், ரொம்ப நேரம் தூங்கணும், இதற்குத்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் யாருக்கெல்லாம் சூரிய அனுகூலம் இருக்கின்றதோ அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் தான் மிக முக்கியமான காரியங்களை செய்யணும். அன்றைக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், அன்றைக்கு பெரும்பாலும் அலுவலகங்கள்லாம் விடுப்பாக இருக்கும், பள்ளி கல்லூரி போன்ற ஸ்தாபனங்கள்லாம் கூட விடுப்பாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னா அடுத்த நாள் போய் நீங்கள் செய்வதற்கான வேலையை அன்றைய நாளை தொடங்கி வைக்கலாம், எழுதி வைக்கலாம், அதற்கான விஷயங்களை பேசி வைக்கலாம், அதற்காக பயிற்சி செய்யலாம் போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு இணக்கமாக இருக்கும்போது பலன் கிடைக்கும். பிறரை வந்து எதிர்ப்பதோ தவிர்ப்பதோ இன்றைக்கு வந்து செய்யாமல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் கொஞ்சம் உங்களை வந்து மாற்றிக்கொள்வது நல்லது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த நாள் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பெண்கள் வழியில் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பெண்கள் வழியில் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய உயர் அதிகாரி பெண்மணியாக இருக்கிறார். பெண்கள் சம்பந்தமான அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள்லாம் இன்றைய நாளில் கிடைக்கும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. புதிய விஷயங்களை வந்து நீங்கள் சிந்திப்பீங்க. யாரும் வந்து யோசித்திராத செய்திராத விஷயங்களை செய்து அதன் மூலமாக நம்ம வந்து முன்னேறணும் என்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே,
இன்றைய நாளில் உங்களுடைய தனித்திறமைகளை தெரிந்து கொள்ளலாம், வளர்த்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக வரணும் அப்படின்ற எண்ணம் கொண்டிருந்தால் இன்றைக்கு அதற்கு உகந்த நாள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், வீர தீர பராக்கிரம எண்ணங்களை தரக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல சந்திரன் வந்து இன்றைக்கு மாலை நேரத்தில் வருவார். அப்படி வரும்போது நீச்சம் அடைகிறாரே அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டில் சந்திரன் நீச்சம் அடைந்தாலும் கூட சுக்கிரன் நேரடியாக சந்திரனை பார்க்குறார். எப்போ நமக்கு ஒரு தளர்வு வருகிறதோ, ஒரு தொய்வு ஏற்படுகிறதோ, அப்போ தான் நமக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு நமக்கு தெரியும். சாதாரண நேரத்தை விட ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஒரு மனிதன் வந்து அதிகமாக தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துகிறான் என்பது ஆராய்ச்சிகளினுடைய முடிவாக இருக்கின்றது. அப்படியாக இன்றைய நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறந்து வரணும்னு சொன்னால் உங்களுடைய முழு திறமையையும் உங்களால் வெளிப்படுத்த முடியும். சகோதர வழியில் உதவி கிடைக்கக்கூடிய, சகோதரர்கள் சேர்ந்திருந்து ஒன்றை செய்து வெற்றி பெறக்கூடிய அம்சமும் சாதகமாக இருக்கிறது. உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நன்றாக சிந்தித்து செயல்படணும். ஏதாவது ஒரு இடையூறு தடை வரும்போது அப்படியே நின்று விடக்கூடாது. அடுத்து என்ன, எப்படி முன்னேறுவது என்பதாக நீங்கள் சிந்திக்கலாம். தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் உங்களை நினைத்து திருப்தி அடைவீங்க, சந்தோஷப்படுவீங்க. பரவாயில்ல, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்ம நல்ல வேலை பார்த்துருக்கோம், இந்த சுச்சுவேஷனை மிகச்சரியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை நினைத்து நீங்கள் வந்து திருப்தி அடையக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும். ஆனால் கூட்டு முயற்சி கை கொடுக்கும். நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டாக இருந்தாலும் கூட அதில் அந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இல்லை தனியாகவே இருந்து ஒரு மல்யுத்த வீரனாக இருக்கார், ஒரு அத்லட்டாக இருக்கார், ஓட்டப்பந்தய பயிற்சியில் இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவரும் கூட அவருக்கு முன்னாடி யாரெல்லாம் அவருக்கு பயிற்சி கொடுத்தார்களோ, யாரெல்லாம் அவருடைய அந்த உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்கார்களோ, அவங்க சொன்னக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால் தான் நல்ல பலன் கிடைக்கும். துலா ராசி என்பர்களே, இன்றைக்கு பணவரவை எதிர்பார்க்கலாம். ஜீவனாதிபதி சந்திரன் ராசியில் சஞ்சரிக்கிறார். அப்போ உத்தியோக ரீதியாக பணவரவு, சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக பணவரவு, உங்களுடைய கடமைகளை செய்வதற்கான பணவரவு, இதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். யாருக்கு எப்படி பணம் வருமோ அவர்கள் அந்த விஷயத்தில் இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம். மேலும் அந்த ஜீவனாதிபதி இன்றைய நாளில் ராசியிலிருந்து மாலை நேரத்தில் 2ஆம் இடத்திற்கு போய் சுக்கிரன் பார்வையை பெறுகிறார். சுக்கிரன் தான் ராசிக்கு அதிபதி, அவரே ஜீவனாதிபதியை பார்க்குறார், ஆட்சி பலம் பெற்று பார்க்கின்றார். அதனால் ஏதோ பணம் வருவதில் ஒரு தடை இருக்கிறது, சந்திரன் நீச்சமாகிறார் இல்லையா, ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் அது சரியாகும். அதை சரிப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் ஏற்கனவே பேசி செய்ய முடியாத விஷயங்களை மறுபடியும் பிற இடத்துல போய் பேசும்போது அந்த விஷயமானது உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதக பலனை பெறுவீர்கள். சமயோசிதமாக நடந்து கொள்ளும்போது, விட்டு கொடுத்து கொஞ்சம் பணிவுடன் இருக்கும்போது கட்டாயம் நற்பலன் கிடைக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பணம் பொருள் கைவந்து சேரக்கூடிய அம்சம் இருக்கிறது. உங்களுக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால், அனுபவிக்க முடியாத நிலை, சொத்துக்கள் சம்பந்தமான நிலையில் இருந்தால் அது சரியாகும். விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் நிதான போக்கு, கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கின்றது. அதனால் இன்றைய நாள் நீங்கள் வந்து உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், புதிய நபர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மனதில் சஞ்சலம் இருந்தால் உடனே கோயிலுக்கு போயிடணும். விடுப்பு நாள் வாய்ப்பு இருக்குன்னா உடனே செல்லலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை மனதார நீங்கள் வழிபடலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நாளில் நிறைய செலவுகள் செய்யக்கூடிய அம்சமானது இருக்கின்றது. விரய பாவம் அந்த ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். மாலை நேரத்தில் சந்திரன் ராசிக்குள்ளே வந்து நீச்சமாகிறாரு. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றொரு வீடு கலத்திர ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்க்குறார். குடும்பம் சம்பந்தமான செலவுகள், மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டிய செலவுகள், இது இன்றைக்கு நடக்கும். அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் வந்து பிறருக்கு ஏதாவது உதவி செய்வதாக சொல்லி இருந்தால் அதை வந்து செய்யலாம். தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணம் இருக்கும்போது அதை இன்றைக்கு செய்ய முடியும். கோவில் திருப்பணிகள் போன்ற விஷயங்களில் நீங்கள் பங்கெடுக்கணுன்ற ஆசை இருந்தாலோ வாய்ப்பு கிடைத்தாலோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படியாக செலவுகள் செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது. நல்ல செலவு செய்யலாம். அவ்வளோ பொருள் கையில் இல்லை,
எனக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கே எனக்கு வந்து பணம் தட்டுப்பாடாக இருக்குது, நான் எப்படி இதெல்லாம் போய் செய்ய முடியும் கேட்கும்போது பரோபகாரம், உடல் ஒத்தாசை, உடல் ரீதியாக போய் ஒரு இடத்துல நம்ம வந்து பிறருக்கு பங்கெடுத்து அவங்க ஒரு நல்ல காரியம் செய்யும்போது உதவலாம். இப்படியாக இன்றைக்கு உங்களுடைய நேரத்தையோ உங்களுடைய அறிவையோ உடல் பலத்தையோ பொருளையோ குடும்பத்திற்காக பிறருக்காக செலவு செய்து பலன் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது. விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும். செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய பேச்சு ஒவ்வொன்றும் மிக கவனமாக சிந்தித்து செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் யோக பலன் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் வந்து பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலனை பெறலாம். உயர்கல்வி சம்பந்தமான அனுகூல பலன் கிடைக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அதிர்ஷ்டவசமாக நற்பலன் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி, நல்ல வரவு, நல்ல நபரை பார்க்கறது, அறிமுகமாகிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைய லாபம் வரும், நல்ல செலவு செய்வீங்க. 11, 12ஆம் பாவங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. அவர் குருவுடைய சாரத்தில் இருக்கார், ராசிக்கு அதிபதி. அந்த குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதனால் இன்றைய நாளில் வெளியிலிருந்து வர வேண்டிய பணம் வரும் லாபகரமாக. 12ல் சந்திரன் இருக்கும்போது செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீங்க. குறிப்பாக உங்களுடைய கமிட்மெண்ட், கடன் இருந்தால் அடைக்கலாம், பிறருக்கு வந்து யாராவது வாக்கு கொடுத்திருந்தால் அதை செய்து முடிக்கலாம். குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தமான தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், எல்லாம் நல்லதுக்கு தான். மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெற முடியும். ஆனால் நீங்கள் வந்து உடன் இருக்கக்கூடியவர்களையோ புதிதாக உங்களோட வந்து சேரக்கூடியவர்களையோ அனுசரித்து போக வேண்டும். குறிப்பாக மனமானவர்கள் வாழ்க்கை துணை அனுசரித்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரும். இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஆசைப்பட்ட மாதிரி படிக்கிறதுக்கோ வேலை பார்க்குறதுக்கோ திருமணம் ஆகுதற்கோ உண்டான அம்சம் சாதகமாக இருக்கிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள். இன்றைக்கு அறிவுபூர்வமான செயல்பாடு மட்டும் இருந்தால் போதுமானது. அதாவது ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்யணும், பின்விளைவு தெரிந்து கொண்டு செய்யணும், எதை செய்தாலும் செய்யும்போது கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட விஷயம் இருந்தால் இன்றைக்கு நற்பலன் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, ஆனால் வேலை பிடிக்கவே இல்லை. பிடிச்ச வேலை இப்போ உயர் அதிகாரி ஒரு புதுசாக மாறி வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறார். இந்த 2 பிரச்சனையுமே இல்லை, ஆனால் உங்களுக்கு வந்து உடன் இருக்கக்கூடியவர்கள் ஒத்துழைக்கவில்லை, அல்லது வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, பிடிக்காத இடமாக இருக்கிறது. இப்படி வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை பிரச்சனை எது இருந்தாலும் இன்றைக்கு அதை பற்றி சிந்திக்கலாம். குடும்ப நபர்களோடு பேசி ஒரு முடிவை எடுக்கலாம். அடுத்ததாக யாரெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டியோ, யாரிடத்தில் நீங்கள் படிக்கிறீர்களோ கற்றுக்கொள்கிறீர்களோ அவரிடத்தில் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். உத்தியோக ரீதியான நற்பலன்கள் ஏற்படும். உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு உத்தமமான பலனை பெறுவீர்கள். நல்லவர்களுடைய கருத்துக்களை அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு நற்பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. திருவோண நட்சத்திர நண்பர்கள் திருப்திகரமான பலனை இன்றைய நாளில் பெற முடியும். இன்றைக்கு வந்து நல்ல வீடு அமையக்கூடிய அம்சம் இருக்கிறது. மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கிறது மட்டும் தவிர்த்தா போதுமானது. நிதானமாக சாந்தமாக இருந்தால் இன்றைக்கு அனைத்தும் சுபமாக நடக்கும். கும்பராசி அன்பர்களே, வெற்றி திருநாளாக இந்த நாள் இருக்கிறது. குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறது, 9ல் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கிடைக்கிறது. சுக்கிரன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அதனால் இந்த நாள் உங்களுக்கு வந்து வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கிறது. சந்திரன் வந்து குருவுடைய சாரம் பெற்று குருவுடைய பார்வையையும் பெற்று உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்துவார். 6ஆம் அதிபதி என்ற முறையில் கடன் ரொம்ப உங்களை நெருக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் அதற்கு வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும். அவர் 9ல் இருக்கார் அப்படின்றதுனால ஒரு கௌரவமான நிலையை அடைய முடியும். 10ஆம் இடத்திற்கு வந்து நீச்ச பலம் பெற்றாலும் கூட குரு சாரம் பெற்று சுக்கிரனால் பார்க்கப்படுறதுனால கெட்டாலும் மேன்மக்கள் என்பாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையானது ஏற்படும். அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது. ஆனால் விட்டு கொடுத்து போக வேண்டும், அவசரப்படக்கூடாது. சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து வசதிகளை மேம்படுத்தி கொள்ள முடியும். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. ஆகார நியமம் மட்டும் இன்றைக்கு கடைபிடித்தால் போதுமானது.
மீனராசி என்பர்களே, இன்றைய நாள் தொடங்கும் போது சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆனால் மாலை நேரத்தில் 4 மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிகின்றது. அதனால் இன்று மாலை வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு கவனமாக இருக்கணும். சந்திரன் 5ஆம் அதிபதி, பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5ஆம் அதிபதியாக இருந்து குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கின்றார். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேபோல் பண விஷயத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, ஏதாவது சேர்த்து வச்சுருக்கீங்களா, எவ்வளோ கடன் இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நீங்கள் திட்டமிடுங்க. அறிவுரையாக நம்ம எந்த விஷயத்தையும் சொல்கிறது கிடையாது. இன்றைய நாளின் அந்த கிரக நிலை, அந்த கிரகங்கள் பெற்றிருக்கக்கூடிய சாரம், பார்வை, ராசி அதிபதி பலம், இன்றைய கிழமை போன்ற விஷயத்தெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கலாம், இது ஈஸியாக இருக்கும், இது கஷ்டமாக இருக்கும், இது பிரச்சனை ஏற்படும் என்பதை நம்ம சொல்கிறோம். அப்போ சந்திரன் 5ஆம் அதிபதி, அவர் குருவுடைய சாரத்தை பெற்று 8ஆம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அவர் இருக்கிறது துலா ராசி, சுக்கிரனுடைய வீடாக இருக்கின்றது. அதனால் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள், இவர்களுடைய நலனில் ரொம்ப அக்கறை பெரும்பாலும் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் இன்றைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மாலை நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. 9ஆம் இடத்துல சந்திரன் வரார், சுக்கிரன் பார்வையை பெறுகின்றார். அதனால் மாலை நேரம் சுகமாக சந்தோஷமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது. ஆனால் எதையும் இன்றைய நாளில் ஆராய்ந்து அறிந்து புரிந்து பிறகு செய்யணும். பணம் செலவோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு முடிவு எடுக்கிறதோ கவனமாக செய்யும்போது பலன் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கு கொண்டிருக்க வேண்டும். வேகத்தை மட்டும் தவிர்த்தா போதுமானது. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தையும் கூட முழு மனதோடு செய்யணும். வழக்கமாக செய்கிறது தானே, தெரிஞ்ச வேலை தானே, எல்லாம் ஈஸி தானேன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் கவனம் இருக்கணும். அப்படி இருந்தால் போதுமானது. இன்றைய நாளில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளைய விசேஷம், நாளைக்கு சாதுர்மாச விரத ஆரம்பம்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் இருக்கிறது. மிக 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 முக்கியமாக நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் புரியக்கூடிய அளவில் நாளைக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது அதில் போய் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பூர்வ புண்ணியம் பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்றது அர்த்தம். அந்த நாளில் போய் நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த கும்பத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த புனித நீர் தெளிக்கிறாங்க இல்லையா, அந்த பிரசாதம் கிடைக்க பெறும்போது மிகச்சிறந்த பேராக இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஆனால் சாத்தியம் இருக்காது இல்லையா. அப்போ அவரவர்கள் தங்களுடைய இல்லத்தில் இருந்தே அந்த பேரை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய மாலை முரசு நியூஸ் சேனலில் இந்த கும்பாபிஷேகம் நேரடியாக ஒளிபரப்பப்பட இருக்கிறது. நாளை காலை 6 மணிக்கெல்லாம் நீங்கள் இதை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 6 மணிக்கு அலாரம் வச்சு தூங்கி எழுந்து அப்படியே பார்க்குறத விட 1 மணி நேரம் முன்னதாகவே எழுந்து ஸ்நானம் செய்து, எப்படி கோயிலுக்கு போகிறீங்களோ அதே மாதிரி மனசில் நினச்சிக்கணும். பூசலார் நாயனார் என்ன பண்ணார், மனசுலேயே கோவில் கட்டினார். நம்ம என்ன பண்ணோம்னா காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறோம், திருச்செந்தூர் போகிறோம், கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க போகிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு நம்முடைய குல வழக்கத்தின்படி நெற்றிக்கெல்லாம் இட்டுக்கொண்டு வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி சுவாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் செய்து நம்ம அந்த கும்பாபிஷேகத்தை முழுக்க கண்டு கலைக்கணும். அப்போ முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை அங்கே இருந்து பெறுவது போல் நம்ம இங்கேருந்து பார்த்து மிக அருகாமையில் பார்த்து அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறதோடு இல்லாமல் அது சம்பந்தமான நிறைய தாத்பரியங்கள், எதனால் செய்யப்படுகிறது, என்னுடைய மகத்துவம் என்ன, விசேஷம் என்ன, என்ன யோகமெல்லாம், என்ன பாக்கியமெல்லாம் நமக்கு கிடைக்கும், இவ்வளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை செய்யலாம். அதே மாதிரி நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனல்லையும் கூட இந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு நேரடியாக ஒளிபரப்பப்பட இருக்கிறது. அதை பார்த்து நம்ம பேறுகளை பெறலாம். பொதுவாக இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக 9 கிரகங்களை எடுத்துப்போம். அதில் தேவ அணி, அதாவது தேவகுரு இவருடைய அணி, அசுர குரு சுக்கிரன் இவருடைய அணின்னு சொல்லி 2 அணிகளை நம்ம சொல்லுவோம். அதில் அந்த குருவுடைய அணி அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், சந்திரன், செவ்வாய் குருவோடு சேர்ந்து இவங்க இருப்பாங்க இல்லையா. இந்த எல்லாமே முருகனிடத்துலேருந்து நமக்கு கிடைச்சிரும். திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாலே, முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே அவர் யாருடைய அம்சம், சிவபெருமானுடைய அம்சம். அவர் அந்த சக்தி இடத்துலேருந்து வேல் வாங்கி தானே அசுரனை சம்ஹாரம் பண்ணுறார். அப்போ சிவனும் சக்தியும் அங்கே வந்துடுறாங்க. அப்போ சூரியன், சந்திரன் 2 பேர் வந்துட்டாங்க. முருகன் சொன்னாலே சேனாதிபதி செவ்வாய் அந்த இடத்துல வந்துட்டார். இந்த திருச்செந்தூர் குருவுடைய ஸ்தலமாக இருக்கிறது. அப்போ ஜாதகத்தில் உங்களுக்கு மேற்சொன்ன சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு எப்படிப்பட்ட தோஷத்தில் இருந்தாலும் அதெல்லாம் தேர்ந்துடும். இவங்களால் கிடைக்க வேண்டிய யோக பலன்லாம் கிடைச்சிரும். அப்போ இன்னொரு அணி சுக்கிரனுடைய அணி இருக்குல்ல, அதனுடைய பலனை பெறுவதற்கு அதையும் முருகனே கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாருன்றதை நாளை நாளில் தெரிந்து கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.